ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேக் தமிழ் டிப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், கல்பாசி, 4 கிராம்பு, வெடிச்சதும் 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, நிறமா வதங்கிடுச்சு. இத பாருங்க, கலர் மாறிட்டு வருது. இந்த நேரத்துல 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். நான்வெஜ்க்கு நீங்க மஞ்சள் தூள் அதிகமாவே சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சிருக்கேன். அதை நான் இப்ப சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் சிக்கனு. நல்லா வதங்கிட்டு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்குங்க. நல்லா வதங்கிட்டு பாருங்க. இந்த சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட நல்லா வதங்கி சூப்பரா வந்துருக்கு. இப்ப அடுப்பு கம்மி பண்ணிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம கடைசியா தான் பெப்பர் சேர்க்க போறோம். மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு ஏழுல இருந்து 8 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்ப எப்படி வந்திருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இங்க பாருங்க, தண்ணியே விடல. சிக்கன்ல இருந்தே தண்ணி எப்படி இருக்கு பாருங்க. இது தண்ணிலாம் நல்லா சுண்டட்டும். அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்துல பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பெப்பர். பெப்பர் தான் இந்த ஹைலைட். ஸோ லாஸ்டா நீங்க சேர்த்துக்கோங்க இந்த பெப்பரு. பெப்பர்லாம் போட்டு நல்லா கறி வெந்துடுச்சு. கடைசியா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, சிக்கன் எப்படி வெந்து வந்திருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்துருச்சு பெப்பர் சிக்கன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பேக் டு பேக் தமிழ் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.